Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Maths chapter 6 applications of derivatives miscellaneous exercise question number 9 வந்து பார்க்கிறோம். A point on the hypotenuse of a triangle is at a distance A and B from the sides of the triangle அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So point on the hypotenuse, இது வந்து நான் D வந்து நேம் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை இது வந்து ABC triangle. It is at a distance A from the sides. So A distance இருக்கு, நான் இது வந்து Aன்னு எடுத்துக்கிறேன், and B from the sides of the triangle அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்களே, வேற எந்த வேல்யூஸுமே வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது தெரியும், ஏன்னா ஹைபாட்டினே சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டீட்டா வந்து எடுத்திருக்கோம் இங்கே. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் டீட்டா அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த லைன் இது வந்து என்னது? ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி, அண்ட் அதே மாதிரி இதுவுமே வந்து 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ அப்போ வந்து இது பேரலல் லைன்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நான் M அண்ட் N வந்து நேம் பண்றேன். ஸோ MD அண்ட் BC இது பேரலல் லைன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இங்க டீட்டானா இங்கேயும் வந்து டீட்டா அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மேலே பார்ட் எடுத்துக்கிறோம், AMD காஸ் எடுத்துக்கிறேன். ஏன் காஸ் டீட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்க வந்து ஏ வேல்யூ தான் இங்க இருக்கு. ஸோ அது வந்து டீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு. அண்ட் நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட் த மினிமம் லென்த் ஆஃப் த ஹைபாட்டினியஸ் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஹைபாட்டினியஸ் வந்து மினிமமா இருக்கணும். இங்க லென்த் ஆஃப் த ஹைபாட்டினியஸ் அப்படின்றது வந்து எது? ஏசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏசி வில் பி இஸ் ஈக்குவல் டு ஏடி பிளஸ் டிசி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன் நான் காஸ்டிட்டா எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு அட்ஜசன்ட் சைடு ஏன்னு தெரியும், அண்ட் ஹைபாட்டினியஸ் வந்து ஏடி வந்துடுது. ஸோ இப்போ இதை வச்சு நான் வந்து ஏடிக்கு சம் வேல்யூ வந்து நான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ காஸ்டிட்டா வந்து என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியஸ். ஸோ டீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு வந்து என்னது? எம்டி பை ஹைபாட்டினியஸ் வந்து ஏடி. எம்டின்றது என்னது? ஏ. ஸோ காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஏடி அப்படின்னு வந்து வரும். ஸோ ஏடி வில் பி ஈக்குவல் டு ஏ பை காஸ் டீட்டான்னு எழுதலாம், ஆர் ஏ இன்டு சீக் டீட்டா அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பார்ட். ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏ சீக் டீட்டா, இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், இன் ட்ரையாங்கிள் டிஎன்சி. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? இது பி வேணும். ஸோ டீட்டாவோட ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஸோ சைன் டீட்டா வந்து எடுத்துக்கிறேன். சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டினியஸ். ஸோ டீட்டாவோட ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கு? டிஎன் வந்து இருக்கு, ஹைபாட்டினியஸ் வந்து டிசி. ஸோ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎன் அப்படின்றது பி பை டிசி. டிசி எனக்கு வேணும். ஸோ டிசி ஈக்குவல் டு பி பை சைன் டீட்டா அப்படின்னு வரும். ஸோ டிசி ஈக்குவல் டு பி இன்டு கோசிக் டீட்டா அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஸோ இதுவும் இருக்கட்டும். இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? மினிமம் லென்த் ஆஃப் த ஹைபாட்டினியஸ் வந்து மினிமம் அப்படின்றதும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஹைபாட்டினியஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணும் போது அந்த லென்த்தை வந்து சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த வேல்யூவை டிரைவ் பண்ணியும் வந்து காட்டணும். ஸோ ஏசி ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த hypotenuse which is equal to AC equal to AD plus DC. and AC வந்து நான் லென்த்ன்றதுனால L வந்து எடுத்துக்கிறேன். L is equal to AD plus DC. L வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு? AC theta plus DC வந்து B cosec theta அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இங்க டீட்டா அப்படின்ற
பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா வந்து என்ன பண்ணோம், dl by d theta வந்து யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஸோ ஏ அப்படியே வந்துடும் கான்ஸ்டன்ட். சீக் தீட்டா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ சீக் தீட்டா இன்டூ tan தீட்டா வரும் ப்ளஸ் பி இன்டூ கொசீக் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சி வருது. வரும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வரும், நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொசீக் தீட்டா இன்டூ காட் தீட்டா வந்து வரும். ஸோ இது எப்படியா எழுதலாம், so dl by d theta equal to a sec theta into tan theta minus b cosec theta into cot theta அப்படின்னு வந்து வரும். ஸோ dl by d theta ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ a sec theta into tan theta minus b cosec theta into cot theta equal to 0. இது இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ a sec theta into tan theta equal to b cosec theta into cot theta அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த sec theta into tan theta அப்படியே இருக்கட்டும். இந்த கொசிக் தீட்டாவை இந்த பக்கம் எடுத்துட்டு வரப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனா வந்து மாறிடும். ஸோ கொசிக் theta into cot theta equal to b by a. இந்த ஏவை வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு வரேன். ஸோ இட் will become b by a. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நான் வந்து in terms of sin and cos மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ secant theta எப்படி எழுதலாம், 1 by cos theta into sin theta by cos theta வந்து வரும். divided by 1 by sin theta cos theta by sin theta அப்படின்னு வரும் equal to b by a அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து சேர்த்து எழுதுறோம். sin theta by cos square theta divided by cos theta by sin square theta equal to b by a. இப்போ sin theta by cos square theta into sin square theta by cos theta is equal to b by a. இதை மேலே கொண்டாடும் போது என்னவாகும், டிவிஷன்ல இருக்கு. ஸோ அது வந்து மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி வந்துடும். ஸோ இட் வில் பி sin cube theta by cos cube theta equal to b by a, which is tan cube theta equal to b by a அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ tan theta will be equal to b by a the whole power 1 by 3. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ. இப்போ மினிமம்னு நம்ம லென்த்தை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், டி ஸ்கொயர் எல் பை டி தீட்டா ஸ்கொயர் வந்து பண்றோம். ஸோ இங்க வந்து என்ன வரும், ஈக்குவல் டு 0க்கு பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ என்ன இருக்கு, dl by d theta equal to a sec theta into tan theta minus b cosec theta into cot theta வந்து இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ இங்க பார்த்தோம்னா இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. அண்ட் தீட்டா வந்து செக் பண்ணோம்னா இங்க தீட்டா வந்து என்னது, இட் இஸ் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா என்ன ஆங்கிள்குள்ள வரும், நம்மளுக்கு 0 to π/2க்குள்ள வரும். ஸோ அப்போ 0 to π/2 அப்படின்னா குவாட்ரண்ட்டை வந்து செக் பண்ணலாம். ஸோ 0 to π/2 இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் சைனு, காசு, டேனு, கொசிக், சீக்கண்ட், காட் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ அப்போ இங்க வந்து நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், எல்லாமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ இது வந்து என்னவா, திஸ் வில் பி பாசிட்டிவ். So which is greater than 0. Therefore length is minimum at tan theta equal to b 1 by 3 by a 1 by 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போ இது வரைக்கும் இப்போ மினிமம்னு நம்ம லென்த்தை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது லென்த் ஆஃப் த ஹைபாட்டெனியஸ் வந்து ஒரு வேல்யூ கொடுத்து இது வந்து வருது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். ஸோ இப்போ tan theta equal to என்ன இருக்கு? b to the power 1/3 by a to the power 1/3. So tan theta is equal to b to the power 1/3 by a to the power 1/3 இருக்கா? இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். இங்க வந்து தீட்டா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ல வந்து வரும். தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து என்னது? b 1/3 அண்ட் அட்ஜசன்ட் வந்து a 1/3 வந்து வரும். அப்பனா வந்து நம்மளுக்கு இப்போ இது ஏபிசி ட்ரையாங்கிள்னா இந்த 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 சைடு வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம வந்து இது எப்படி பண்ணலாம்? ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனிஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ பி 1/3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ 1/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? பி டு த பவர் 2/3 பிளஸ் ஏ டு த பவர் 2/3ன்னு வந்துடும். அப்போ AC is equal to square root of b to the power 2/3 plus a to the power 2/3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதோட AC வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ sec theta ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிப்போம். கொசிக் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா எல் தான் நம்மளுக்கு வேணும். எல் லென்த் ஆஃப் த ஹைபாட்டனிஸ் ஈக்குவல் டு அப்படின்றத அவங்க அந்த வேல்யூவை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. லென்த் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? ஏ சிக் தீட்டா பிளஸ் பி கொசிக் தீட்டா. ஸோ எனக்கு சீக் தீட்டா வேல்யூ தெரியணும். சீக் தீட்டான்றது வந்து என்னது? ஹைபாட்டனியஸ் பை அட்ஜசன்ட். ஹைபாட்டனியஸ் பை adjacent. hypotenuse வந்து என்னது? AC by adjacent வந்து நமக்கு BC. இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும். So AC வேல்யூ என்னது? B to the power 2/3 plus A to the power 2/3 the whole square root by BC வந்து என்னது? A to the power 1/3. அடுத்தது cosec theta. cosec thetaவும் hypotenuse by opposite வந்து வரும். ஸோ அப்போனா AC by ஆப்போசிட் அப்படின்றது b to the power 1/3 வந்து வந்துடும். அதாவது ஏபி இங்கே நான் எழுதிட்டேன் ஏபி. ஸோ அப்போ ஏசி வந்து என்னது? திஸ் இஸ் b to the power 2/3 plus a to the power 2/3 by b to the power 1/3 வந்து வரும். இப்போ லென்த்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சீக்கையும் கொசீக்கையும். ஸோ லென்த் ஈக்குவல் டு a இன்டூ square root of b to the power 2/3 plus a to the power 2/3 வந்துரும் by a to the power 1/3 plus அடுத்தது என்னது? b இருக்கா? b அடுத்தது வந்து என்ன இருக்கு? அடுத்தது b இருக்கா? ஸோ b போட்டாச்சு. கொசிக் தீட்டாக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? இது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் b to the power 2/3 plus a to the power 2/3 by b to the power 1/3. ஸோ இப்போ இது வந்து என்னது? இங்க வந்து a to the power 1. இது வந்து எப்படி எழுதலாம்? a to the power 1 into a to the power minus 1/3 அப்படின்னு வந்து எழுதலாமா? அப்போ வந்து இது எப்படி எழுதலாம்? a to the power 1 minus 1/3 பண்ணலாமா? அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? a to the power 3 minus 1/3 வரும் which is a to the power 2/3. அப்போ இதுக்கு பதிலா நான் எப்படி எழுதலாம்? this is equal to a to the power 2/3 into square root of b to the power 2/3 plus a to the power 2/3. அதே மாதிரி தான் bக்கும். அப்போ b to the power என்ன வந்துரும்? 2/3 into square root of b to the power 2/3 plus a to the power 2/3 அப்படின்னு வந்து வரும். இப்போ நான் இதை காமனா எடுக்கிறேன். இது ரெண்டும் சேமா இருக்குல்ல ரெண்டுத்துலயுமே இந்த பார்ட்டு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் b to the power 2/3 plus a to the power 2/3 எடுத்தோம்னா a to the power 2/3 plus b to the power 2/3 வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தோம்னா இதுவும் a to the power 2/3 a to the power 2/3 இங்கேயும் a to the power 2/3 b to the power 2/3 வந்து இருக்கு. ஸோ இது this is a to the power 2/3 plus b to the power 2/3 the whole power 1/2. இது a to the power 2/3 plus b to the power 2/3 the whole power 1. ஸோ பேஸ் சேமா இருக்கு. பவரை வந்து ஆட் பண்றோம். ஸோ 1 plus 1/2 which is என்ன வரும்? 2 plus 1/2 which is 3/2.
So a to the power 2 by 3 plus b to the power 2 by 3 is the whole power 3 by 2. This is equal to length. Hence proved. So அவ்வளவுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 9th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th கொஸ்டின் வந்து பார்ப்போம். Question number 10 வந்து பார்க்கலாம். Find the point at which the function f given by f of x is equal to x minus 2 the whole power 4 into x plus 1 the whole cube as local maxima, local minima and point of inflection அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x minus 2 the whole power 4 into x plus 1 the whole cube. இது வந்து ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்றோம் எதுக்குன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ் வந்து நம்மளுக்கு வரும். இங்க யூன்னு வந்து நான் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் பவர் 4 வந்து எடுத்துக்கிறேன். இப்போ யூ டேஷ் வந்து என்ன வரும் நம்மளுக்கு 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் கியூப் வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும். அண்ட் வி வந்து நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் கியூப் வந்து இருக்கு. ஸோ வி டேஷ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றோம் 1 வந்து வரும். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அது வந்து ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி எழுதுறோம். u வந்து எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் பவர் 4, வி டேஷ் வந்து 3 into x plus 1 the whole square வந்து வந்துரும். plus v வந்து x plus 1 whole cube into u dash வந்து 4 into x minus 2 whole cube வந்து வரும். So f dash of x is equal to 4 into x minus 2, sorry 3 into x minus 2 the whole power 4 into x plus 1 the whole square வந்துரும். plus 4 into x plus 1 whole cube into x minus 2 whole cube வந்து வரும். இப்போ இதுல வந்து எதெல்லாம் காமனா இருக்கு, x minus 2 இருக்கு, x plus 1 இருக்கு. லோவஸ்ட் பவர்ல இருக்கிறத மட்டும் வெளியில எடுத்துக்கலாம். அதாவது x plus 1 இங்க வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ஸோ அதை வெளியில எடுத்துக்கலாமா. அதே மாதிரி x minus 2 the whole cube. ஸோ x minus 2 the whole cube வெளியில எடுத்திருக்கேன் அண்ட் x plus 1 the whole square வந்து வெளியில எடுத்திருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 3 into x minus 2 இருக்கும் பிளஸ் 4 into x plus 1 வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இருக்கும். இப்போ x minus 2 whole cube into x plus 1 whole square into இந்த 3 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 3x minus 6 plus 4x plus 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ x minus 2 whole cube into x plus 1 whole square. இங்க வந்து 3 plus 4 7x minus 6 plus 4 minus 2. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து என்னது, இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும், ஸோ புட் f dash of x is equal to 0 போட்டோம்னா x is equal to 2 வந்துரும். இங்க x is equal to minus 1 வரும். இங்க வந்து 7x minus 2 is equal to 0 னா 7x is equal to 2, x is equal to 2 by 7 வந்து வரும். ஸோ x is equal to 2 by 7. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், உங்க லோக்கல் மேக்சிமா, லோக்கல் மினிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இப்போ வந்து நம்ம x is equal to 2, x is equal to minus 1 and x is equal to 2 by 7 வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம லோக்கல் மேக்சிமா, லோக்கல் மினிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ at x is equal to 2 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்க 2 இருக்கு அப்படின்னா ஸோ 2ஓட லெஃப்ட் சைடு அந்த என்ன வரும் 1 0 அதெல்லாம் வந்து வரும். அண்ட் அதே மாதிரி ரைட் சைடு வந்து 3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ
ஸோ லெஃப்ட் ஆஃப் 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம வந்து எஃப் டேஷ் ஆஃப் ஒன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இதுதான் வேல்யூ. 1 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1 மைனஸ் 2 வந்து -1 ஹோல் கியூப் வந்துடும். ஸோ அப்போ இங்க மைனஸ், இங்க வந்து 1 இது பாசிட்டிவ் ஆயிடும், இதுவும் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ மைனஸ் பிளஸ் அப்புறம் பிளஸ். ஸோ ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல தான் வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது ரைட். ஸோ ரைட் ஆஃப் 2 வந்து நான் 3 எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 3 வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க வந்து பாசிட்டிவ் அண்ட் இதுவும் வந்து பாசிட்டிவ், இதுவும் வந்து பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து இங்க என்ன ஆகுது, நெகட்டிவ்ல இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து வருது. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுல கேஸ் 1 வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாசிட்டிவ் வந்து வந்திருக்கா. ஸோ இப்போ இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, அட் பாயிண்ட் 2 லெஃப்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு அண்ட் ரைட் சைட்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்து வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம இது என்னது, ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமா அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து கிளியர் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுவுமே வந்து தனியா வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து நான் சால்வ் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோவை வந்து நம்ம போடலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ -1 வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைடு அதோட ரைட் சைடு நம்ம என்ன வேல்யூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து -2 எடுத்துக்கிறேன், இதுல வந்து நான் 0 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் 7x, அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து இருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்கா. ஸோ லெஃப்ட் ஆஃப் -1 வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், எஃப் டேஷ் ஆஃப் -2 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ -2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், இங்க எனக்கு நெகட்டிவ் வந்து வந்துடும். அடுத்தது -1 சப்ஸ்டியூட் பண்ணா -2 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ -2 எனக்கு வந்து -4 the whole cube வந்துடும். ஸோ நெகட்டிவ் வந்துடும். இங்கே வந்து -2 + 1 போட்டா இங்கேயும் வந்து மைனஸ், ஆனா பவர் வந்து 2ல இருக்கு. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அடுத்தது வந்து இங்கே வந்து -2 வந்து நான் போட்டேன்னா எனக்கு வந்து நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் எனக்கு என்ன வருது, எனக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வேல்யூவா வந்து எனக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் -1 -1ஓட ரைட்ல வந்து 0 எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0. ஸோ அப்போ எனக்கு இங்க வந்து 0 வந்து நெகட்டிவ் வந்துடும் அண்ட் இங்க வந்து பாசிட்டிவ் அண்ட் இங்க வந்து நெகட்டிவ் வந்து வரும். ஸோ அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ இங்க வந்து பிளஸ், அப்போனா வந்து இங்கேயும் பாசிட்டிவ் தான் வந்து இருக்கு. ஸோ எனக்கு வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ இதுக்குமே வந்து நம்ம ரூல் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ கேஸ் 3 பாருங்க. ஸோ கேஸ் 3ல நோ சைன் சேஞ்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். அதாவது பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் பேர் வந்து என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமா. அதாவது கேஸ் 1ம் இல்லை கேஸ் 2ம் வந்து இல்லை. இங்க வந்து என்ன ஆகுது, கேஸ் 1ல
நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்து போகுது. அதே மாதிரி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது கேஸ் 2ல. நம்மளுக்கு இது ரெண்டுமே இல்லாம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயுமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கு அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லயும் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. ஸோ சேஞ்ச் எதுவுமே இல்லை. சேஞ்ச் எதுவுமே இல்லைன்னா இது வந்து நெய்தர் மேக்சிமா நார் மினிமா சொல்லுவோம். அண்ட் அது வந்து பேர் என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். So x is equal to -1 வந்து என்னது, point of inflection. இப்போ next at x is equal to 2/7. So இப்போ 2/7 இருக்கு. இதோட லெஃப்ட் சைடு வந்து நான் 0 எடுத்துக்கிறேன் அண்ட் ரைட் சைடு வந்து 1 வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா 2/7 0 பாயிண்ட் சம்திங் வரும், 0 பாயிண்ட் சம் வேல்யூ வந்து வரும். ஸோ அதனால வந்து நான் இந்த பக்கம் 0வும் இந்த பக்கம் 1ம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட் ஆஃப் 2/7 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0 வந்து பார்த்தோம்னா, ஸோ இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 0 சப்ஸ்டியூட் பண்ணா நெகட்டிவ் வந்துடும் அண்ட் இங்கேயும் வந்து இங்க பாசிட்டிவ் அண்ட் இங்க வந்து நெகட்டிவ். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், மைனஸ் டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் 1 வந்து நான் போடுறேன். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வருது, இங்க பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் இங்க வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்து வருது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து என்ன வருது, நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ பிளஸ்ல இருந்து மைனஸ் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிளஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல மைனஸ் வந்து வருது. ஸோ அப்பனா வந்து இது என்னது, இங்க வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப், இது வந்து என்னது, லோக்கல் மேக்சிமா. ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்சிமா. அப்போ வந்து இங்க வந்து என்னது, திஸ் இஸ் மேக்சிமா, லோக்கல் மேக்சிமான்னு வந்து சொல்லுவோம். So x is equal to 2/7 is point of maxima. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அவங்க கொடுத்துருந்த 3 சப்டிவிஷனுக்குமே வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமாக்கு 2/7, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு வந்து -1 அண்ட் பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமா வந்து நம்மளுக்கு 2 வந்து வரும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சம். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.